2020ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டில் கோவிட் தொற்று பரவி கொண்டிருந்த காலகட்டம். எனக்கும் என்னோடு இருந்த குருவிற்கும் கோவிட் தொற்று ஏற்பட்டது. ஆகவே நாங்கள் அந்த நேரத்தில் இருவரும் தனிமைப்படுத்தப்பட்டோம். இந்த நேரத்தில் இறைவன் மக்கள் மூலம் எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்தார். மருத்துவர் என்ன மருந்து வாங்க வேண்டும் என்று சீட்டை எழுதி எங்கள் இல்லத்தின் முன்பு இருந்த பெட்டியிலே போட்டு விடுவார். அதே நேரம் வேறு சிலர் அந்த சீட்டை எடுத்து சென்று அதில் எழுதியிருக்கும் மருந்தை வாங்கி பெட்டியில் வைத்துவிட்டு சென்று விடுவார்கள். அதேபோன்று உணவிற்கும் என்ன வேண்டும் என்று வாட்ஸ்அப் மூலம் செய்தி அனுப்பினால் போதும், தேவையான அனைத்தும் வாங்கி மக்கள் எங்கள் இல்லத்தின் முன்பு வைத்து சென்றார்கள். இதை நான் எதற்காக கூறுகின்றேன் என்றால், இறைப்பணியாற்ற அனைத்தையும் விட்டு செல்கிறோம். உறவுகள், சொத்துக்கள் மற்றும் செல்வங்கள். ஆனால் வாழ்வில் இன்னல்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் இறைவன் கைவிடுவதில்லை. எனக்கு தேவைப்படும் பொருள் நல்லதாக இருக்கும் நிலையில் அந்த பொருள் என்னிடம் வந்து சேர அவரே செய்து விடுவார். ஆக இறைவன் இந்நாள் வரை எந்த குறையும் வைக்கவில்லை. இனி நற்செய்தியில் கூறுவது போல பல தாய்மார்கள், பல தந்தைமார்கள், பல உறவுகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இத்தகைய பணியை செய்ய வேண்டுமென்றால் இது குருவாக, அருட்சகோதரியாக அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் தூய்மை உள்ளம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மற்றவர்களின் குறையை பற்றி பேசுவதையே வாழ்வாக கொண்டிருக்கின்றோம். இதற்கு பொதுமக்களும் அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் விதிவிலக்கல்ல. ஒருவர் மற்றவரை பற்றி குறை கூறுவது எதனால்? பொறாமை காரணமாக இருக்கலாம், மற்றவரின் பெயரை கெடுப்பதற்கு பயன்படுத்தலாம், ஒருவரை பற்றி தவறாக சொல்லிக் கொடுத்து உறவுகளை பிரிப்பதாக இருக்கலாம், வெறுப்புகளை உருவாக்குவதாக இருக்கலாம், செய்யாத ஒன்றை செய்ததாக சொல்லி ஒருவரின் பெயரை கெடுப்பதாக இருக்கலாம். ஆக இப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் எப்படி மறைநூல் கூறுவது போன்று தூய்மை உள்ளவர்களாக இருங்கள், காரணம் நான் தூயவன் என்ற இறைவன் வாழ்வை வாழ்வாக்க முடியும்? சிந்தியுங்கள். அன்புக்குரியவர்களே, பிறரின் குறைகளை பார்ப்பதற்கு பதிலாக பிறரிடம் இருக்கும் நிறைகளை பார்ப்போம். இறைவன் நம் குறைகளை மட்டுமே பார்த்திருந்தால் இந்நேரம் நம்மை அழித்திருப்பார். ஆனால் அவர் அன்பு செய்கிறார். காரணம், அவர் நல்லவற்றை மட்டுமே பார்க்கிறார். நம் பலவீனத்தோடு அவர் அன்பு செய்கிறார். இதையே நாமும் செய்ய வேண்டும். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.